எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவை அறிஞ்சு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிள்ளைகளா இருக்கலாம். சில பிள்ளைகள் நீங்க தாயின் வயிற்றிலேயே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களா இருக்கலாம். பாஸ்டர், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஓகே, ஆனா தாயின் வயிற்றிலேயே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நாங்க சொல்ல போற இந்த வார்த்தைகளை, அதுல இருக்கிற குணாதிசயங்கள் உங்கள்ட்ட அதிகமா இருக்குன்னா, உங்க மேல ஏசப்பாவனுடைய தரிசனம் அதிகமா இருக்கு, ஏசப்பாவனுடைய சித்தம் அதிகமா இருக்கு. நீங்க வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், வெளியேறப்பட்ட பிள்ளைகள், ஆனால் இந்த பாவத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த பாவத்தை நீங்க மேற்கொள்ள ஆவியில பலப்பட்டுட்டீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நீங்க ஆதியாகமத்துல 12வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 12, நல்லா கவனிங்க, 1:2 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் தெரிந்து கொண்டு தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை வேறு பிரித்து கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போறார். அப்படி கொண்டு போகும் பொழுது அவருக்குள்ள இருந்த முதல் பாவம் என்ன அப்படின்னா பொய். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்கிட்ட பிசாசு முதல்ல விழத்தல்ற பாவம் இந்த பொய். ஏன்னா அதே அதிகாரத்துல நீங்க நல்லா கவனிங்க, 12-13வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க ஆதாம் ஏவாள்டையும் பார்க்கலாம், சர்ப்பம் வஞ்சித்ததுக்கு அப்புறம் அவங்களும் அந்த இடத்துல பொய் சொல்றாங்க. இங்க நல்லா கவனிங்க, ஆபிரகாமும் பாருங்க முதல் பொய். இன்னைக்கு சந்தர்ப்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நீங்க பொய் சொல்லி ஆண்டவரை விட்டு போறதுக்கு நீங்க காரணமா இருந்துடக்கூடாது. அப்ப முதல் காரியம் என்னத்த பிசாசு உங்களுக்குள்ள களை விதைக்கிறான்னா பொய். இந்த பொய் ஈசாக்கிட்டையும் இருந்தது. நீங்க வசனத்தை நல்லா எடுத்து படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 7வது வசனத்துல ஈசாக்கும் பொய் சொல்றாரு. 2வது ஏமாற்று. இதுவும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்ட்ட பிசாசு விதைக்கிற கலை. ஏன்னா ஆதியாகமம் 27:41 யாக்கோபு பாருங்க வேறு பிரிக்கப்பட்ட பாருங்க